வாழை வெட்ட வந்தவங்க எங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க. வண்டி வேற வழி நிறுத்திட்டாங்க, எடுத்து வைக்கணும். நீ எடுத்துருவியா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. வாழை வெட்ட வந்திருக்காங்க. அநேகமா இதான் லாஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் புடுங்கிடுவோம். சீக்கிரம் எடு. இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பீமுக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட் பண்ண போகிறோம். காஸ்ட்லியெல்லாம் இல்லை, குட்டி குட்டி அப்டேட். அது லோக்கல்லையே பண்ணியிருக்கலாம், பட் அது வந்து பெரிய ஒரு கூத்தாயிடுச்சு. சில நாங்கள் வந்து டச் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு சரி ஓகே லாஸ்ட் வீக்கே ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பட்டையும் வந்து கோபி போயிருந்தோம். போயிட்டு அங்கே என்கொயரி பண்ணோம். அந்த ஃபிட் பண்ணுற ஃப்ரேம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் ரேட்டு ஒரு 800 to 1000 அந்த ரேஞ்ச் தான் வரும். இவன் எவ்வளோ சொன்னான் தெரியுங்களா? 3000 சொல்கிறான். வெளியில் வாங்கின பிளேயர் வந்து ஃபிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆக்சுவலாக அது அவங்களுடைய டேர்ம்ஸில் இருக்கலாம். பட் வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் வந்து 3000 சொல்கிறதுங்களாம் ரொம்ப ஓவர். அதனால சரி ஓகே நம்ம கோயம்புத்தூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஒரு 10 o'clock ரீச் ஆகிட்டோம்னா நம்ம அந்த குட்டி குட்டி வேலையை முடிச்சுட்டு குயிக்காக வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதனால் ஏர்லியராக போயிட்டுருக்கேன். ஸ்டாப்க்கு ரீச் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே வந்து ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே தான் மாற்ற போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தது தான். பேனல் மட்டும்தான் இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். இவ்வளோ டெஸ்ட் இருக்குதா? இந்த ஷாப் பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. இவருமே எங்கள் காரை பற்றி ஒரு ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரிஜினல் அடாப்டர்லாம். ஓகே, இந்த வண்டியில் இந்த மாதிரி வரும். ஓகேண்ணா. இப்போ செட்டு கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயரை கொடுப்போம். அப்போ நம்ம இதை கட் பண்ணி பண்ண மாட்டோம். ஓகேண்ணா, வேஸ்ட்டு தான். சரிங்க. நம்ம வந்து இந்த மாதிரி அடாப்டர் போட்டுருவோம். ஓகேண்ணா. இப்படி ஒரு கனெக்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஆண்டனாவும் அதே மாதிரி கட் பண்ண மாட்டோம். எப்பவும் எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான். பிளக் அண்ட் ப்ளே தான். பிரச்சனை இல்லை. முடிஞ்சு அவ்வளோதான். அவ்வளோதாங்களா? என்னென்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான், செட்டு மாட்டினா முடிஞ்சு. ஓகேண்ணா. இது ஏபிஎஸ் பிளாஸ்டிக்ண்ணா? ஆமாம். இது என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்குது? ஆனால் விலை கம்மியாக ஒரு 800 இருக்கும். அது குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃப்ளெக்சிபிள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரி சரி. உடஞ்சிரும். ஓ, இது வந்து கார்டு ஒட்டி இருக்கு, அதனால உங்களுக்கு சரிங்கண்ணா. இதை நம்ம ஸ்க்ரூ பண்ணி மாட்டுறோம். இந்த வயரிங் எல்லாம் முடிச்சு நீங்கள் கொரியர் கேட்டால் கொரியர் கொடுத்துருவீங்கண்ணா? மெயினாக கொரியர் தாங்களா? இந்த மார்க்கெட்லாம் கொரியர் பண்ணுறாங்களே, பழைய மார்க்கெட் ஐட்டம் வந்து அது வேறங்க. எல்லாமே ஐட்டமே வேற. கம்ப்ளைண்ட்னால பேசவும் முடியாது. சரிங்க. டெல்லி ஐட்டம் தானே எல்லாமே. ஆனால் பென் ட்ரைவ் இருக்கலாம். இப்போ நம்மள்ட்ட பென் ட்ரைவ் இல்லைங்க. இல்லை, நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. போட்டு செக் பண்ணிக்கலாம். கேமரா பாய், கேமரா எல்லாம் குத்திட்டீங்களா பாய்? இதில் எல்லாமே குத்திட்டீங்களா? இந்த வண்டியில் சார்ஜர் இருக்கா பாருங்க, இருந்தால் செக் பண்ணிக்குவோம். இருக்கா?
ஆக்சுவலி இது போட்டா லைட் எரியணும் தானே? ஆமாம், லைட் எரியலையே. நான் தான் சொன்னேன். யார் இதுக்கு ஏதாவது பின் இருக்கா? கொஞ்சம் கொடுங்க பிரதர். ஆதரவு அது ஒர்க் ஆகுறதுலையும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் போட்டு இப்படி லைட்டு. அண்ணா கேட்டு சொல்லுங்க. நான் கேட்கவே இல்லை, கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பேக் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம மேட்ச் செலக்ட் பண்ணுறதுக்கு போய்க்கலாம். ஒரு சில மேட்ச்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். எல்லா மேட்டுமே ராயல் லுக்காக தான் இருந்துச்சு. நம்ம பீமுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரெட் கலர் மேட் தான் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஷேப்லாம் பர்ஃபெக்டாக கட் பண்ணி நீட்டாக போட்டு தந்தாங்க. நெக்ஸ்ட்டாக யூவி ஃபிலிம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது சன் கண்ட்ரோல் ஃபிலிம். இந்த ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு அப்புறம் நைட் டிரைவிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்டேட்டாக பீமோட ஓல்டு ஹாரன் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ ஹாரன் வந்து செட் பண்ணோம். அடிங்க அடிங்க. ஓகே ஓகே டன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம காருக்கு ஒரு சார்ஜர் வாங்கினோம். பின் வந்து சி டைப் தான். லுக்கே செமையாக இருக்குது. ப்ரீமியமாக இருக்குது. நம்ம கையை தான் அழுக்காக இருக்குது. பரவாயில்ல விடுங்க. ஃபுல் மெட்டல்ண்ணா. மெட்டலுங்கண்ணா? மெட்டல். சரிங்க. இதுக்காக மாதிரி இது துருக்குறது தெரியுங்களா? ஆமாம்மா. ஓகே. ஒர்க் ஆகுதுண்ணா. இப்போ என்னோடது ப்ராப்ளம். இன்னொரு அடாப்டர் நீங்கள் மேலே குத்திக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. நெக்ஸ்ட்டாக நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு செட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இவங்களே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தெரியுதுண்ணா தெரியுதுண்ணா. ஓகே அவன் ஏண்ணா கண்டிப்பாக அப்படி தான் சொல்கிறான். நீங்கள் சுற்றி வச்சு அடித்தாலும் உடையாதுங்க. அடித்தா உடஞ்சி போயிருக்கு. அப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். அண்ணா கீ மட்டும் கொண்டு வந்தால் போதுமா, வண்டி வேணுமா? வண்டி வேணுமா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு? வண்டி வேணுங்களா? டோர் சாத்திக்கணும் எனக்கு கொஞ்சம் உள்ள தூசி வராத அளவுக்கு. சரி அண்ணா வாங்க, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. ஃபியூசர் வேண்டாம் மேடம். செட்டு லாங் ட்ரெஸ் பண்ணிவிடு.
பேசாமல் நான் மைக்குக்கு வருங்க ஹோல் கொடுத்துட்டா. அது பக்காவாக கொடுத்துருவாங்க. இடத்துல ஒட்டுது பிறகு. வரமாட்டேங்குதா? அவர் சொல்லும்போது எடுத்து நான் இது ஒரே நிமிஷம் அவர் எடுக்கட்டும். கை எடுக்கவா? இல்லை இல்லை எடுக்காது. ஒரே நிமிஷம் எடு. இதெல்லாம் போட்டு கட்டி வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா அப்டேட்டுமே முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபார்ம்ஸ்.